இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பட்டி பீஸை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸோட நல்ல பக்கத்து ப்ளவுஸ் துணியில் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சு தைக்கணும். அடுத்து அதே மாதிரியே கைக்கு வச்சுக்கிறேன். கைக்கு ப்ளவுஸ் துணியில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம அப்படியே தையல் ஓட்டிக்கலாம் நேராக. மிதி அளவு நீங்கள் வாங்கிட்டு துணி உங்களுக்கு எவ்வளோ துணி வேணும்னு தோணுதோ விட்டு தைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் எப்போதுமே 1/2 இன்ச்சு தான் விட்டு தைப்பேன். அதே மாதிரி 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அப்படியே பட்டி துணியை பெரட்டி மேலே நம்ம தையல் போடலாம். அப்படியே லைனிங் பெரட்டுறப்ப லைனிங் உள்ளுக்கு போயிடும். நமக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டு வந்து நமக்கு ப்ளவுஸோட துணி நல்ல பக்கம் மேலேயே இருக்கும். இப்போ நமக்கு வந்து லைனிங் உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் துணியில் வந்து நல்ல பக்கத்துக்கு பதிலாக நீங்கள் கெட்ட பக்கத்தில் உள்ளே வச்சு பெரட்டுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைனிங் வந்து மேலே வந்துடும். ப்ளவுஸோட நம்ம ரைட் சைடு துணி வந்து உள்ளே போயிடும். இது மாதிரி நீங்கள் நேராக தையல் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கையோட ஓரத்துலேயே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மிதியளவு விட்டு தைச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதிலே வந்து நான் ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ பார்க்குறப்ப நமக்கு வந்து கைக்கு வந்து 2 தையல் இருக்கும். பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும். ஒரு தையலோடு விடுறப்ப 2 தையல் போடுறங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நான் எப்போதுமே லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து 2 தையல் போடுவேன். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நான் அளவு மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம உள் பக்கத்துக்காக கொஞ்சோண்டு நம்ம வந்து குடஞ்சி எடுக்கணும். எப்போதுமே கையில் வந்து நம்ம உள் பக்கத்துக்காக ஃப்ரண்ட் சைடுக்கு லைட்டாக நம்ம வந்து குடஞ்சி எடுக்கணும். ஒரு சில ப்ளவுஸை பொறுத்து நம்ம ஒரு சில இதில் வந்து ரொம்ப ஆழமாக குடஞ்சிருப்பாங்க, ஒரு சில இதில் நார்மலாக குடஞ்சிருப்பாங்க. நம்ம ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். இது மாதிரி ஃப்ரண்ட் சைடை நம்ம கரெக்டாக பார்த்து அந்த 2 பீஸ் மட்டும் குடஞ்சிட்டு நம்ம அங்கே வந்து ஒரு அருங்காத்து பண்ணிக்கலாம். இந்த லைட்டாக இங்கே வந்து நமக்கு லைட்டாக அந்த நம்ம குடஞ்சதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக பிசுறு தூக்கிட்டுருக்கோம். நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டோம்னா கை நல்லா உட்காந்துரும். அடுத்து பட்டி மார்க் பண்ணியிருக்கேன். பட்டியவும் நான் அப்படியே வெட்டிக்கிறேன். அடுத்து வந்து லைனிங் துணியில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி டார்க்காக மார்க் பண்ணுறங்கிறப்ப அடிப்பக்கத்துலேயே நமக்கு அந்த மார்க் வந்து அடையாளம் விழுந்திருக்கும். நம்ம அதை வச்சு அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸ் பீட்டில் இருக்க துணியில் வச்சு நம்ம பெரட்டிக்கலாம். இப்போ வந்து நான் கப் ஷேப் ஒரு டாட் அளவு பிடிக்கிறேன். 1 இன்ச்சு கப் ஷேப்பு, ஹைட்டு வந்து 2.5, சென்ட்ரு டாட்டுக்கு ஒரு அருங்காத்து பண்ணிக்கிறேன். ஆம்கோல்கிட்ட ஒரு அருங்காத்து. ஊசியில் நம்ம இந்த மாதிரி குத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தையல் பிடிக்கிறப்ப நேராக பிடிக்கணும் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக வரும். அதுக்காக இப்போ வந்து ப்ளவுஸ் பிட்டில் வந்து நம்ம ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம முன்னே எப்படி பட்டியும் கையும் ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி வந்து ரைட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம லைனிங் மேலே வச்சு நம்ம அந்த மார்க் பண்ணிங்களா அது மேலேயே நீங்கள் தையல் போட்டுட்டு வரலாம்.
நீங்கள் அது மேலே தையல் போடுறங்கிறப்போ உங்களுக்கு நல்லா ஒரு ஈஸியாக கழுத்து வரும். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வெட்டிக்கலாம். மீதியளவு இருந்தால் போதும். வளைவு குட்டை மட்டும் நம்ம லைட்டாக ஒரு வந்து கட் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா துணி வந்து வளைஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வளையல, எனக்கு திரும்ப மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வர திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக பழகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து மிதி தையலே போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பெரட்டலாம். அப்போது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பெரண்டுரும். அப்போ உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும். இல்லை எனக்கு வந்து லைனிங்கை நான் நல்லாவே இழுத்து நான் கரெக்டாக வச்சு தைச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் இது மாதிரியே ஓட்டிக்கோங்க. இல்லைனா படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்க உங்களுக்கே அது பழகிரும். கொஞ்ச நாள் தைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா 4 ப்ளவுஸுங்கிற பக்கம் மறுபடியும் இன்னும் 4 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அடுத்து வந்து கப் ஷேப் நான் பிடிக்கிறேன். சென்ட்ரு டாட்டு ப்ளவுஸில் நமக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு நம்ம கப் டாட் பிடிக்கணும். அளவை மாற்றி பிடிச்சிட்டோம்னா சேஃப் மாறிக்கும். கப் டாட்டு 3 அளவுமே நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு பிடிக்கணும். சென்ட்ரு டாட்டு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆம்ஹோலுக்கு வர்ற டாட்டு அதுவாகவே அப்படியே நமக்கு உட்காரும். அதுவும் எவ்வளோ பிடிக்கணுங்கிறத ப்ளவுஸை நம்ம பார்த்து பிடிச்சிக்கணும். அடுத்து வந்து பட்டியை ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம பரட்டி விட்டு மிட் தையல் ஒன்று போட்டுக்கலாம். அடுத்து பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்ததுலேயே நம்ம மிதி தையல் போட்டுக்கலாம். கப் ஷேப் பாருங்கள் நமக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு. அடுத்து வந்து கொக்கி பட்டி வைக்கிறேன். அப்படியே நம்ம உள்பக்கமாக மடித்து தைச்சிடணும். கொக்கி பட்டிக்கு எப்போதுமே நம்ம உள்பக்கமாக மடித்து தைக்கணும். இந்த இடத்துல நல்லா பிசுறு எல்லாம் உள்ளே தள்ளி ஃபுல்லாக வச்சு நம்ம தையல் ஓட்டணும். ஏன்னா முன்ன பின்ன இல்லாட்டி தூக்கிட்டு இருக்கோம். நல்லா கரெக்டாக இழுத்து உள்ளே தள்ளி துணி எக்ஸ்ட்ரா இருக்க துணியெலாம் உள்ளே தள்ளி நம்ம வந்து இந்த மாதிரி தையல் ஓட்டிக்கலாம். அடுத்து வந்து நான் ஆங்கர் பீஸ் வைக்கிறேன். ஆங்கர் பீஸை வந்து உள்பக்கம் வச்சு மேற்பக்கம் திருப்பணும். நம்ம வந்து கொக்கி பீஸ் வந்து மேற்பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பணும். ஆங்கர் பீஸ் வந்து உள்பக்கம் வச்சு மேல் பக்கமாக நம்ம திருப்பணும். ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி தையல் போட்டுட்டு மறுபடி நம்ம திருப்பி இன்னொரு தையல் வந்து கீழே நம்ம அதிலே ஓட்டணும். ஆங்கருங்கிறக்கு மட்டும் நம்ம அது மாதிரி ஓட்டணும். இதுலேயே வந்து நம்ம ப்ளவுஸ்லேயே வி ஷேப்பில் வந்து கொக்கி மாட்டுறது வைப்போம். அந்த மாதிரி மாட்டுறங்கிறப்ப இது தேவையில்லை. ஆங்கருக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கணும். அடுத்து வந்து நான் பேக் சைடு கழுத்து லைனிங்கில் மார்க் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரண்ட் சைடு எப்படி வளைவு போட்டோமோ அதே மாதிரியே பேக் சைடு கழுத்துக்கும் நம்ம வந்து நல்லா டார்க்காக அழுத்தி வளைவு போட்டோம் அப்படின்னா 2 பக்கத்துக்குமே நமக்கு அந்த தடம் இருந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தையலை வந்து நம்ம அந்த தடத்துலேயே நம்ம ஓட்டினோம் அப்படின்னா நமக்கு தெளிவாக வந்துடும்.
ஃபஸ்ட்டு பழகுறங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரியே பழகலாம். பழகுனதுக்கப்புறம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் லைனிங்கை ஃபுல்லாக கட் பண்ணி கூட நீங்கள் ஓட்டலாம். இப்போ நீங்கள் அப்படியே வச்சு அந்த நம்ம மார்க்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நீங்கள் தையல் போடலாம். இதில் வந்து நல்லா துணியை வந்து நம்ம ப்ளவுஸ் துணியை அழுத்தி பிடிச்சி நம்ம வந்து ஓட்டணும், நகராமல். இல்லை எனக்கு நகர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி கூட நீங்கள் 4 பக்கம் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தையல் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பிட்டு நகராது. இதுலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி நம்ம கட் பண்ணணும். அடுத்து வந்து கீழே வந்து நம்ம பட்டிக்கு வந்து எவ்வளோ அளவு விட்டுருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நான் உங்களுக்கு பொறுமையாகவே நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஸ்பீடாக கூட சொல்லலை, பொறுமையாகவே உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். எவ்வளோ பொறுமையாக சொல்லணுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதை நம்ம எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிட்டோம். நீங்கள் அப்படியே இப்போ உள்பக்கம் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தையல் பிசுறு எல்லாம் உள்பக்கம் போயிடும். நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்படி தையல் கழுத்தில் போட்டோமோ அதே மாதிரி நம்ம பேக் சைடுக்கும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். கழுத்து பீஸுக்கு நீங்கள் லைனிங் நல்லா இழுத்து வச்சுட்டு மிதியளவு நீங்கள் தையல் போட்டிங்கனாவே போதும். நல்லா ஸ்ட்ரைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. லைனிங் துணி உள்ள பக்கமும் ப்ளவுஸ் பிட்டு மேலே இருக்க மாதிரி. இப்போ வந்து பட்டியில் நம்ம வந்து கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இடுப்புக்கு. ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே இந்த மாதிரியே நல்லா இழுத்து பிடிச்சி தையல் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு நம்ம இடுப்பு டாட் பிடிக்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ டாட் பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டாலும் இடுப்பு டைட்டாகிடும். அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் டாட்டை பிடிச்சிக்கிறேன். டாட்டோட உயரம் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு இருந்தாவே போதும். அதுக்கு மேலே பிடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது. 4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸை பொறுத்து ஒரு சில பேர் அளவு கம்மியாக பிடிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இடுப்பளவு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் அளவே நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்படியே வச்சு ஆங்கர் பீஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். எடுத்து நம்ம அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்குவோம். ஆங்கர் பீஸ் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொக்கி பீஸு ஜாயின் பண்ணிக்குவோம். அப்படிங்கிறப்போ பீஸ் மாறாமல் இருக்கும். ஒரு சில இதில் நம்ம டக்குன்னு எடுத்து கொக்கி பீஸ் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசில் பழகிறப்ப. அதனால கொஞ்சம் வந்து ஆங்கர் இது ஃப்ரண்ட்டு பேக் சைடு வச்சு ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். 2 தையல் போட்டுக்கலாம் நம்ம இதில்.
அடுத்து கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் வந்து சென்டரில் இருந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எண்டில் இருந்து ஜாயின் பண்ணுறங்கிறப்ப சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து கரெக்டாக வராது, முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் எதுவும் இருக்கோ அது வர்றது நமக்கு ஒரு இதுதான், லக்கு தானே. லக்குங்கிறத விட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எண்டுலேருந்து ஜாயின் பண்ணிவிட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் பிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் எண்டுலேருந்து ஜாயின் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக வருது அப்படின்னா நீங்கள் அதே மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுறப்ப தான் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். நான் எப்போதுமே சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். அதனால் நான் சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்களும் சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்க. அடுத்து வந்து கையளவை மார்க் பண்ணிக்கோங்க. கையளவை மார்க் பண்ணிக்கிட்டு கீழே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இடுப்பளவு, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடும், அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு கையளவு மார்க் பண்ணது கூட 1/2 இன்ச் நம்ம அங்கிட்டு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம கரெக்டான அளவு ஜாயின் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கரெக்டான அளவு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அது சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து ஓவர்லாக் போட மாட்டேன். ஓவர்லாக் போடாமல் ஓவர்லாக் பதிலாக நான் மிஷினோட தையலே நான் போட்டுருவேன். நான் இந்த தையலே போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் ஜாயின் பண்ணியாச்சு. எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. எல்லா அளவையுமே செக் பண்ணிக்கோங்க ஒரு டயத்துக்கு. ஏன்னா நம்ம செக் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனாடி கரெக்டாக இருக்கும்ன்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரலையும் நம்ம எத்தனை டைம் செக் பண்ணி பார்த்தாலும் மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனாடி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு அவங்க வந்து சொல்ல முடியாது. நம்ம எல்லாமே அளவுமே செக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அளவு வந்து செக் பண்ணுறங்கிறப்போ நமக்கு வந்து இப்போ கஸ்டமர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து மிஸ்டேக் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நமக்கும் திருப்தியாக இருக்கும். அது மாதிரி பார்த்துக்கேன். This video sponsored by Buy More Shopping app.